விநாயகருக்குள்ளே விநாயகர் கோவில் மணி அடிச்சிட்டாங்க. இப்போ தான் மேலே ஏற போகிறோம். பாருங்க, இப்போதான்பா ஜிலு ஜில்லுன்னு இருக்குதுப்பா காற்று. அது வேக்காடாக இருந்தது. இதாங்க ஜில்லுன்னு இருக்கு நேரில். வர வரைக்கும் நம்மளை வெயில் போட்டு எடுத்துச்சு. நைட்டில் அன்றைக்கி போனாலும் தெரியல, இன்றைக்கி பாருங்க நேர்களே. இன்றைக்கி நைட்டில் வந்தோம், அதனால சரி வர உங்களுக்கு ரோடு தெரியல. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கான்னு பாருங்கள். கிளைமேட்டு அருமையாக இருக்குது, ஜில்லுன்னு. நம்ம ஊரில் ஒரே கொதியாக கொதிச்சதுங்க. இங்கே ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குங்க. அருமையாக இருக்குங்க, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. கோசுலோ நைட்டில் வந்தால் அன்றைக்கி மழை பெஞ்சுது. இன்றைக்கி வந்து பனியாக கீழே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் முடியலைங்க. சும்மா வெந்து வெந்து தள்ளி பிடிச்சி இப்போ அப்படியே மாறிடுச்சிங்க. அது பாரு, நீ எவ்வளோண்ணே? ஒரு 5 நிமிஷம் இருங்க. என்ன பண்ற? 2 நிமிஷம். அதுக்குள்ள திறப்பீங்க. என்ன வேலை பண்ற? 2 நிமிஷம் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்குள்ள திறக்கிறேன். இப்போ போய் சேர போறீங்க. பையா உன்ன இரு, அதுல என்ன பாச என்னவா போறேன் உனக்கு என்ன? அதுக்குள்ள எதுக்கு திறக்கிறேன்? 1 நிமிஷம் இப்படி கை காமிக்கிறேன்னா இல்லையா? அப்படியே கை காமி. நீ வீடியோ எடுக்கும்போது இப்ப நீ வீடியோ எடுக்கும்போது பேச. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல, அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற வீடியோ தான். என்ன இது 5:55 டைம் கொடுத்த ஸ்லிப்பு. எத்தனை நிமிஷம்? should not reach before 5:55க்குள்ள போக கூடாதாம். நமக்கு அங்க என்ன கொடுத்தது? 6 மணிக்கு போங்க. should not reach before 5:55க்கு முன்னாடி அங்க போக கூடாதுங்கறாங்க. நீ 6:15க்கு போங்க, சரியா போகும். 5:55னா 5:55க்குள்ள ரீச் ஆகக்கூடாதான். அதுக்கு மேலே தான் போகணும். 6 மணி, 6:10, 6:15 போகலாம். தண்ணி பாட்டில் எடுக்க மாட்டான், கொஞ்ச நேரம். அங்கே என்ன டைம் என்ட்ரி போட்டுக்குது நம்மளுக்கு, அதை பாரு.
5:55 எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? இல்லப்பா. 5:55க்கு மேல போகலாம். 5:55க்கு உள்ளார அங்க போகலாம். அங்க எத்தனை டைமுக்கு அடிச்சது பாரு, அது பாரு. இல்ல அது என்ட்ரி ஆனது எத்தனை மணின்னு பாரு. 5:27. ஆ? 5:27. ஆமாடா, வாடா 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 வாடா. போயிட்டு போங்க. கெட்டியா பிடிச்சிட்டு உட்காரு. முடிச்சு போகட்டும். ஏன் அவசரம்? போட்டு விடுங்க. அடுங்க நேரங்களே சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதுங்க. பாப்பா 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 பாப்பா. செம்மையா இருக்குங்க நேரங்களே பாருங்க. அப்படியே நேராக நம்ம வீட்டுக்கு 2 வண்டிக்கு ரெக்க இருந்தால் அப்படியே பறந்து போவோம் செல்லுன்னு. ஆ அங்க நின்று பார்க்கறதுக்கு ஒரு கூடாரம் வச்சிருக்காங்க பாரு. இதுக்கு மேலலாம் பொழுதேறி போச்சு. ரிஸ்க்கு. ஏதோ ஒரு பூச்சிப்புழு வந்துடும். நம்ம தானே? ஆ நம்ம தானே? பூச்சி புழு இல்லைன்னா மனுஷன் எப்படி வாழுவான்? என்ன நீ பாருங்க, பாரு. பேசுறீங்க? என்ன போட்டிருக்காங்க பாரு. மான். மான். மான் தான் வரும் இங்க, வேற எதுவும் வராது. என்ன பேசுறீங்க நீங்க? ஆ? புலி வருதுன்னு சொல்லல அவர் ஐயரு. எந்த புலி வருது? அதனாலதான் இரும்பு கேட்டு போட்டு உள்ள உட்காந்துக்கிறார். அவ்வளோ என்ன கொஞ்ச நேரத்தில் சாத்திடுவாங்களா கோயில்? அது 8-10 வரைக்கும் தரிசனம் வரும். நாம் வந்து 10-11 வரைக்கும் 12 மணிக்குள்ளே சேர்த்திடுவாங்க. அப்புறம் 3-4 மணிக்கு தான். இது வந்து 11:45 வரைக்கும் எது கீழே. இல்லப்பா, அன்னைக்கு நம்ம வந்தபோது சாத்திடல. நாம் 2 மணிக்கு வந்தோங்க. 2:30க்கு. 2:30க்கு நம்ம இறங்கலிங்க. இல்லைங்க, 2:30 இடையில ஒரு டைம் வந்தாங்க. ஈவினிங் டைம் தான் வந்தோம். ஆறு அடிச்சு போங்க முன்னா. போன நவம்பர் மாதம் வந்தோங்க. கணக்கு போட. அது எப்போ வந்தீங்க நீங்கள்? அது நவம்பர், அது night டிசம்பர், வந்தோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அது நம்ம நைட்டு ஏப்ரல், வந்தோம். மே. நம்ம 7 மாதம் ஆச்சு. இறங்கல நம்ம. இறங்கலாம் இறங்கலாம். விநாயகரையும் கும்பல்ல கையெடுத்து இப்படி கும்பிட்டு போயிட்டோம். மழை வந்துட்டு இருந்துச்சுல்ல அப்போ? மழை வந்துட்டு இருந்துச்சுல்ல அப்போ? மழை வந்துட்டு இருந்ததுல்ல அப்போ? இருக்குமா? அங்கே இருக்கு முன்னாடி. அது வேணாம் எனக்கு. பாருங்க நேயர்களே, அன்னைக்கு நைட்டு வந்ததுனால உங்களுக்கு சரியான வியூ கிடைக்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, பகலில் போகிறேன். நல்லா தெளிவாக பாருங்க. ஏய் மங்கி மங்கி இது வேணுமா? மங்கி 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 செமையாக இருக்குங்க. பேசாமல் 2-3 நாளைக்கு இங்கே வந்து கிளம்புலக்குது. வெயில் வேக்காடு. மழை பெஞ்ச வாட்டி கூட போயிடலாம் நம்ம. வெங்கி வெங்கி கீழேக்கும் அதுக்கும் ரொம்ப கிளைமேட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. அருமை அருமை. பகலில் வந்து உங்களுக்கு இது வியூவு சூப்பராக இருக்குங்க. இடம் நைட்டில் வந்ததுனால தெரியவில்லை. பகலில் வந்திருக்கேன். பாருங்க எப்படி. இது ஆஃப் பண்ணிட்டு போடுங்க ஒரு வீடியோவா. இது ஆஃப் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு வீடியோ போடுங்க. அப்படி போடுங்க. இன்னும் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு நிறைய வீடியோ இருக்குது. இல்லை, அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. லாங் வீடியோ பார்க்க மாட்டாங்கல்ல. கட் பண்ணிட்டா இப்போ இல்லை, 20 நிமிஷம் ஓடும். 20-25 நிமிஷம், 30 நிமிஷம் ஒவ்வொன்றுக்கும். அதனால தான் ஒவ்வொன்றும் கட் பண்ணி வச்சு இந்தாண்ட பாரு. ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி போனால் கரெக்டாக இருக்கும் டைமு. 30 நிமிஷம் போடாதீங்க. 5 நிமிஷம் போடுங்க. இல்லை 30 நிமிஷம் பார்க்குறாங்கம்மா. 5 நிமிஷம் போடுங்க.
பாருங்க நேயர்களே, பாறையில் வலிக்கி விட்டு தண்ணி விழுந்தா பாறை வரலாம் கொட்டினா நம்ம வண்டியில் தான் கொட்டும். ஜில்லு ஜில்லுன்னு. ஆமாம், என்ஜிக்கு தலையில தான் வந்து கொட்டும். ஆமாம், என்ஜிகே ட்ராவலர் பாருங்கள் பயணம் வந்து எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து எல்லாம் பதிவு போடுறேன். நம்ம கிங் ஆஃப் பாய்ஸு முஸ்தபா தம்பி, ரில்வான் எல்லாரும் வந்து லைவ் இது ஷார்ட்ஸ் இது வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. லாங் வீடியோ நிறையா நேயர்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க, போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னும் வந்து மலைக்கு போன வாட்டி தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. இங்கே பாருங்க ஓடுது. அந்த பொறி எடுத்திருந்தா கூட ஆயிருக்குங்க, மிஸ் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. காற்றாலை ஓடிடுது நேயர்களே. இங்கே அவசரத்தில் ஒன்றுமே புரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. குரங்கு எல்லாமே அவசரத்தில் புறப்பட்டு தாங்க சீக்கிரம் வர முடியும். தள்ளி உட்காந்து டோர் இதே கீழே மேரால பரவாயில்லைங்க, மேலே சும்மா அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. இல்லை கொஞ்சம் வெப்பம் இருக்கு, ரொம்ப சில்லுன்னா இல்லை. கேஸ்லாம் ஒரு அடி கூட ஏறாது. கேஸில் ஒரு அடி கூட ஏறாது நம்ம வண்டி. அப்புறம் பெட்ரோலில் தான் ஓடும். மேலே மட்டுமா? ஆமாம், ஏன் ஏறாது. மேலே பங்கு இருக்கா? மேலே கீழே தான் போதுமா? அது அடிச்சுக்க வேண்டியதான். இல்லைப்பா, மேலே ஏறிட்டு ரவுண்ட்ஸ் கேஸ் போட்டுக்கலாமா? ரவுண்ட்ஸுக்குலாம் அங்கே ஏறாதுமா. இல்லைப்பா, இது மேலே கோயிலுக்கு போயிருங்க. ஆமாம், பெட்ரோலு. அங்கே ரவுண்ட்ஸ் அங்கே ரூமுக்கு அதுக்கெல்லாம் போகிறோம்னா அதுக்கு கேஸ் போட்டுக்கலாம். அதுக்கும் பெட்ரோல் தான், கேஸ் எல்லாம் போகாது. ஏன் அந்த அளவுக்கு பிக்கப் எல்லாம் இருக்காதுண்ணா. எப்படி பத்துமா? பெட்ரோல் கொஞ்சம் அடிக்க வேண்டியதானே? என்னப்பா கீழே அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிச்சுன்னா பண்ண மாட்டியா? அட கீழே போகிற வரைக்கும் வேணும்ல, கீழே கொஞ்சம் அடிச்சுட்டு வர வேண்டியதானே. பங்குலேயே அன்றைக்கி இப்போ அடிக்கும் போது இன்னொரு 1000 ரூபாய் நிற்கும். என்ன அவசரம் அண்ணா பொறிக்க அப்படியே அவசரத்தில் அந்தவங்க போடி ஒண்ட வர வேணாம் நம்ம போகலாம். அவரு போயிட்டு போறாரு, நம்ம எப்படி போவாங்க? போ, பின்னாடி தான் ஒன் பை ஒன் தான் போக முடியும். பஸ்ஸுக்கார விட மாட்டாரு. நீங்க ஒண்ட போறதுனால தான் அவங்க உள்ள வராங்க. நீங்க சென்டரா போங்க. நீங்க 2 ரோடு போற மாதிரி தான் போகலாம். விட்டு போகட்டும். பாருங்க நேயர்களே, இன்னைக்கு பகல்லே வந்துட்டோம். மலை ஏறிக்கொண்டே இருக்கிறோம். பார்த்து ரசிங்கள் நேயர்களே, பார்த்து என்ஜிகேவை பார்த்து வாங்க. வீடியோ நிறையா இருக்கு. இதுலேயும் வந்து மலை ஏறும் பயணம் பாருங்க, பார்த்துட்டு மகிழ்ச்சியோட சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொன்னாரு? ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மண்ணுமே பஸ்ஸில் எட்டி பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாரு. அதான் தெரியுதால ஏதோ எல்லாம் டவுனு பக்கம் தான் வரவங்க, கிராமத்து பக்கம் தரவங்க தெரியல, அள்ளி போட்டு வராங்க. நினச்சிக்கோம் தண்ணி முடியாது. அதில் அரைக்கான தண்ணியே இல்லை பாரு 3 பேத்துக்கு. அவ்வளோ தாகம். அவளை தண்ணி குடிக்கலனாலும் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, உடம்பு கெட்டு போயிடும். தலைவலி பரவாயில்லையம்மா? ஃபோன் பார்க்குறது குறை. ஆமாம், இப்போதான் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆமாம், அதனால் ஒரு 10 நிமிஷம் பார்க்குற மாதிரி வச்சிடணும்.
ஒரு போனே நாளைக்கு டோட்டலா பார்க்காதீங்க. வந்து உனக்கு ஒரு என்னத்துக்கு அரை மணி போனேன் நேரம் தான் பார்க்கணும். ஆனா நீ வந்து 24 மணி நேரம் போட போட வச்சுட்டு வச்சுக்கிட்டு அது என்னத்துக்கு வரும்? 24 மணி நேரம் பார்த்ததை நீங்க பாத்தியா? அப்படியே தான் எங்கள் அப்பானை வச்சுக்கணும். நான் ஃபோன் பேசுறத நீ பாத்தியா? இந்த ஸ்கூட்டர் காருக்கு வேற அவசரம். நீங்கள் தான் போவேன். பஸ்ஸுக்கார ஸ்லோவா போறாரு, அதனால தான் பஸ்ஸுக்கார தாண்டிட்டாரு. குடு போட்டும் பஸ் பண்ணி பஸ்ஸுக்காரர் நம்மளுக்கு சூட்டாக வராரு. இந்த பஸ்ஸுக்காரர் 52 42 பஸ்ஸுக்காரர் கரெக்டாக போகிறாரு மலையில். அருமையாக போகிறார். அதனால் 50ன்னு போட்டிருக்காங்க. 50 பேரா? 50 பேர் போகலாமா இதில்? என்ன 50 ரூபா டிக்கெட்டா? டிக்கெட்டு 50 ரூபாய் 100 ரூபா இருக்கும். போன தரவெல்லாம் ஃப்ரீயாக தானே விட்டான் டோலுக்கிட்ட. தெரியல உங்களுக்கு காசு கொடுத்தோம், நல்லா 50 ரூபா கொடுத்தோம். எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்களா? காசு இந்த 100 ரூபா 200 ரூபா போட்டு விடுப்பா. அது இது வேலை செய்யல, நெட்டு அங்கே போய் போட்டுருவோம். அவங்க போட்டாங்களா அமௌண்ட்டு? 5000 போட்டுக்கிறாங்களா? சரி போட்டு அதை எங்கேயாவது கீழே வந்தால் கூட அது போட்டு அவங்களை போட்டுறோம். மல்லிகைக்காய் தான் கரெக்ட். எப்படி போகுது பற்றிய பெட்ரோலில் சும்மா செல்லுண்ணே நம்ம வண்டியே. கேஸ் எல்லாம் போகாது. அப்படி நின்னுமா? அதெல்லாம் நின்றுங்க அப்படியே. அப்புறம் எதுக்கு அந்த வேலை செஞ்சீங்க? அது கீழ் ரோட்டுக்கு மட்டும்தான். மலைக்கோ ஹில்ஸுக்கோ லோக்கல் ட்ரெஸ் வேற, காஸ்ட்லி ட்ரெஸ் வேற கிட்டியா அந்த மாதிரி. ஆமாம் இல்லையா? நம்ம லோக்கல் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுவோம், வெளியில் போகும்போது ஒரு ட்ரெஸ் போடல அந்த மாதிரி. ஆனால் பெட்ரோல் நிரந்தரம். கீழேயும் வேலை செய்யும், மேலேயும் வேலை செய்யும். போடு அவன் போகும்போது போ. இது போகாத, முக்கில் போகாத. என்ன மழை வருதா? நல்லா இல்லை இது. அம்மா ஏன் பயமா இருக்குமா டாடி போறது? என்ன பண்ணுத? முன்னாடியா நீ போய் நல்லா தள்ளி உட்காரு. இப்போ கண்ணாடி ஏற்ற சென்டரில் உட்காரு. கண்ணை முடிக்கோ. நான் அப்படி தான் மேலே ஏற வரைக்கும் இப்போ ஆக்கிறதே இல்லை ஒவ்வொரு டைமு. இப்போ தான் இன்றைக்கி தான் பார்த்துட்டு வரேன். நான் சோறு சாப்பிட்டுலாம் எதிர்த்துக்கிட்டுக்கா கீழேருந்து கண்ணை மூடி படுத்தனா மறுபடியும் நைட்டு மேலே போய் தான் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மணி 6 ஆகிவிட்டது. நேயர்களே பார்த்து ரசித்து என்ஜிகே லைவில் பாருங்கள். பார்த்துவிட்டு எப்படி இன்றைக்கி ரோடு கிளியராக உங்களுக்கு வந்து மழை வந்து ரொம்ப கருக்கள் கட்டிக்கிட்டு இருக்கு. மழை பெய்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் சும்மா வெயில் அடிக்கி வெயில் கொளுத்துது, கொள்ளுன்னு கொளுத்துது நேயர்களே. இங்கே பரவாயில்ல. லேசாக தான் அடிக்க. சரி, என்ன பண்ணுறீங்க? சந்தோஷம் என்கிட்ட உட்கார சொல்ல உட்கார மாட்டான். ஐயோ அங்கிள் இறக்கி விட்ருங்க நான் போகிற சாமி என்னால் ஓட்டமா. நீங்கள் அப்படி ஓட்டுறீங்க, குருவே பரவாயில்லையாட்டங்க அப்படின்னு. காது அடிக்குது. எனக்கு அடிக்குது. நான் அந்த நேர் வீதியில் இறக்கி விட்றேன்.
பஸ் வண்டி போகுதுல்ல ஆ நேரா போ. ஏப்பண்ணே பனி முடிஞ்சு கிளம்பியாச்சு வா ஊருக்கு. நாங்களாம் பாஸ்ப்பா 8வது, நீங்க நாங்கள் 7வது பாஸ் 8வது, நீங்க 8வதே பாஸா? ரிசல்ட் வந்துருக்குது பாரு. ரிசல்ட் வச்சிருந்து சூடின்ட்டு. ஆ அங்க வணக்கம் நேயர்களே, சரி, சூடு, சூடு. அனைவருக்கும் இனி இரவு இதை வணக்கம், கொண்ட போய் வைக்கணுண்டாமே. மாலை கொண்டு மாலை போய் வைக்கணுண்டா வணக்கம். இப்படிதான். திருப்பதி ஏழுமலை யானை தரிசிக்க கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மலை ஏறி கொண்டிருக்கிறோம். பயணம். என்னடி இது சிமெண்ட்ல தான் போட்டுருக்காங்க. ஆமா, கரையாத இருக்கிறதுக்கு. அதான் பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம மண்ணு கரையாத இருக்கிறதுக்கு சிமெண்ட் போட்டிருக்காங்க. காமிக்க போறாங்க. அதாங்க புரியுதுங்க. ஏதோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருது என்னன்னு. பரவாயில்ல போங்க. அதான் எல்லாருமே இங்க கூட அதாங்க சூப்பரா இருக்கு கிளைமேட். அருமை. நம்ம அப்படியே ஜில்லுன்னு அப்படியே இப்படி இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. மலை மீது இல்லைங்க, எல்லாருமே வந்து சொல்றாங்க நாங்களாம் இப்போ துண்டு தான் போட்டிருக்கிறோம், பட் ஓட்டெல்லாம் விஜய் தான் போட்டு வந்தோம் அப்படின்ட்டாங்க டிஎம்கே காரங்கெல்லாம். அதாங்க சரி அதாங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் டிக்கெட் போட்டு வந்து பண்றது என்ன விஷயம்? அதான் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு எல்லார் வாயிலையும் அப்படி தாங்க வந்திருந்தாங்க. அவங்க கேன்வாசிங் போன எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றம் வரட்டும் தாங்க சொன்னாங்க எல்லாருமே. பெருமாளுக்கு ஒரு 5-6 லட்சம் போட்டி போடுங்கன்னாங்க சிவச்சிருவாரு. விசில் அடிப்பார் வந்து கோயந்தா, விசில் அடிப்பார் கோயந்தா. அதாங்க அதாங்க அதனால பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு பெருமாள் போயிட்டு இருக்கிறாங்க. வேண்டுதல் வச்சிருக்கோம், ஜெயிச்சோடனே மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்க தான் போயிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஏன்னா வந்து ஏற்கனவே உள்ளூர்லேயும் சொன்னாங்க, அந்த ஆள்லாம் ரொம்ப கோவக்காரரு, ரோடெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கோயிந்தா ஹரி கோயிந்தா ஹரி கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. அதாங்க கோயில் மலை மேலே வந்துட்டாங்க. கேட்குதுங்களா சவுண்டு? இல்லை இப்போ சவுண்டு வருது, கேட்டிங்களா? சவுண்டு வருது பாருங்க, கோவிந்தான். நிசப்தமாக கேட்குது பாருங்க, இப்போதான் இங்கே சவுண்டு கேட்குது. சரிங்க, நீங்கள் தான் வாரம் வரீங்க. சரிங்க, தரிசனம் பண்ணிட்டு வரேன். பாப்பா ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. இல்ல நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இப்போ மரத்துல போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். సరి పరనే స్టూడెంట్ నా పోర్స్ వచ్చేసి పిలిచాను గీతా దారి సొప్పే నా ఇక్కడికి పోతాం మనం గీతా దారి సొప్పే சரி பரனே பெட்டேனே பாய் 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 நேரங்களே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஏங்க நிக்கிறீங்க, போலாம்.